Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வர் ப்ளே பட்டன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் டோட்டலாக யூடியூப் அவார்டை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய டவுட் இருக்கும். சில பேருக்கு ப்ளே பட்டனே வராமல் இருக்கும். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணி இருந்திருப்பீங்க. சில பேருக்கு 2வது ப்ளே பட்டன் தேவைப்படும். அது எப்படி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். சில பேருக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அந்த ரிடீம் கோடு வராமல் இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னைக்காவது பயன்படும் இந்த வீடியோ. இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் மதுரை இட்லி அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் ப்ளஸ் மீம்ஸு, ட்ரோல் வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. மோரல் ஸ்டோரிஸு இந்த மாதிரி. ஸோ ஒரு அருமையான சேனல், நல்ல நல்ல கருத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல என்டர்டைன்மெண்ட்டும் உண்டு சேனலில். சில சேனல்லாம் மீம் ட்ரோல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா பார்க்க சகிக்காது. இதில் அப்படி இல்லை. பேசிக்காக எல்லாருமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப டீசென்சியாக ட்ரோல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த ப்ளே பட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சில காரணங்களால் ஒரு 3 ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக்கு சேனல் டெர்மினேட் ஆயிரும், இல்லாட்டி டெலீட் ஆயிரும். திரும்ப என்ன செய்வீங்க, டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதே மெயில் ஐடியில் அதே பாஸ்வேர்டில் நீங்கள் புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுவீங்க. அது 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு ப்ளே பட்டன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இதே மெயில் ஐடியில் உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ அதே மெயில் ஐடியில் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகி இல்லை டெலீட் ஆகி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேனல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி காப்பிரைட் 3 ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் 3 சேனல் டெர்மினேட் இல்லை டெலீட் பண்ணி விட்டாங்க யூடியூப்லேருந்து அப்படின்னா மறுபடியும் அதே மெயில் ஐடியில் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னு நல்ல மாதிரி ரன் பண்ணி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அப்படின்னாலும் கிரியேட்டர் அவார்டு கிடைக்காது. அதை மனசில் வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டீங்க. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை மீறி ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆனால் தான் உங்களுக்கு கோல்டன் ப்ளே பட்டன் கிடைக்கும், அடுத்தடுத்த அவார்டெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சில்வர் ப்ளே பட்டனோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கோல்டு ப்ளே பட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி வார்னிங் ஸ்ட்ரைக்னு ஒன்று இருக்கும். அந்த வார்னிங் ஸ்ட்ரைக் இருந்தால் கூட உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்காது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை மீறாமல் இருக்கணும். அப்படி மீறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதமா ஆமாம், ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் என்னென்னா யூடியூப் அந்த கிரியேட்டர் அவார்டு எலிஜிபிலிட்டியில் இந்தியாவில் இருந்தீங்க நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் ஐடி கொடுத்தா தான் உங்களுக்கு அவார்டு டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது பேன் கார்டோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஐடி அப்படிங்கிறது பேன் கார்டு தான். இப்போ பேன் கார்டு நீங்கள் ஜெராக்ஸும் கொடுக்கணும், பேன் கார்டு நம்பரும் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளே பட்டன் அவார்டு டெலிவரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ளே பட்டன் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஓரலாக சொல்லிடுறேன். நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அப்படின்னா சில்வர் ப்ளே பட்டன், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டிங்கன்னா கோல்டன் ப்ளே பட்டன், 1 கோடி சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அப்படின்னா டைமண்ட் ப்ளே பட்டன், 10 கோடி சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அப்படின்னா ரெட் டைமண்ட் ப்ளே பட்டன், 100 கோடி சப்ஸ்கிரைபர் வந்துட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் ஏன்னா 100 கோடிங்கிறது இந்தியா அளவில் உள்ளதில்லை. ஸோ 100 கோடி சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கஸ்டம் ப்ளே பட்டன், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. உங்கள் சேனல் நேமோ சேனல் இனிஷியலோ இல்லை அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்காது. அது ரிமூவ் ஆனால் தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் சேனல் ஸ்பேம் பண்ணியிருக்கிறதோ இல்லை ஸ்கேம் பண்ணியிருக்கிறதோ இந்த மாதிரி வழிகளில் உங்கள் சேனல் க்ரோத் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் யூடியூப் அவார்டே கிடைக்காது. அதே மாதிரி எப்போ டெலிவரி ஆகும், அதாவது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு எத்தனை நாளில் அந்த ப்ளே பட்டன் டெலிவரி ஆகும் அப்படின்னு யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு அந்த ப்ளே பட்டன் நீங்கள் அப்ளை பண்ணி ரெடீம் கோடெல்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளார டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கண்ட்ரிக்கு சில்வர் ப்ளே பட்டன் எலிஜிபிலிட்டி இருக்காது. இந்த சிரியா, கியூபா இந்த மாதிரி நாடுகள்லாம் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அவைலபிள் கிடையாது சில்வர் ப்ளே பட்டன் அவார்டு அப்படிங்கிறது. இந்தியாவுக்கெல்லாம் உண்டு. ஏன்னா ஒரு சில பேர் ஒரு கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு என்னடா நம்ம 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா? அதனால் ஒரு சில கண்ட்ரிக்கெல்லாம் கிடைக்காது சில்வர் ப்ளே பட்டன் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க. ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரிடீம் கோடுன்னு டேஷ்போர்டில் ஒன்று ஷோ ஆகும். உங்கள் டேஷ்போர்டில் ஒரு 10 நம்பர் உள்ள ஒரு கோடு ஷோ ஆகும். 8 நம்பர் உள்ளதுன்னு நினைக்கிறேன்.
அந்த கோடு உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி 3 வாரம் கழிச்சு தான் அந்த கோடு உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு பர்ஃபெக்டான சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே நாளையில் கூட உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்னைக்கு ரீச் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 3ஆவது வாரத்தில் உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஒருவேளை அதில் வந்து ரெடீம் கோடை எடுத்துக்கலாம். அதில் பக்கத்துலேயே டிஸ்மிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டக்குன்னு நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது மறைஞ்சிரும். உங்களுக்கு மெயில் ஐடியிலையும் இப்போ ரீசெண்டாக வந்து மெயில் ஐடியிலையும் மெயிலுக்கும் அனுப்புகிறாங்க அந்த ரெடீம் கோடு. டிஸ்மிஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட்டர் சப்போர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அவங்க மாதிரி வேறு கோட் தருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில்வர் ப்ளே பட்டன் வேணும் இல்லை கோல்டு ப்ளே பட்டன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று தான் உங்களுக்கு ஒரு அவார்டு தான் தருவாங்க அப்படின்லாம் கிடையாது. 2 கூட வாங்கிக்கலாம், 3 கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா YouTube creator@socialawards.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. உங்கள் சேனல் 2வது கிரியேட்டர் அவார்டுக்கு 2 சில்வர் ப்ளே பட்டனுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா என்ன எதனா அவங்க செக் பண்ணிவிட்டு அதற்கான ரிப்ளையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த சில்வர் ப்ளே பட்டனை மூலியமாக எதுவும் ப்ராஃபிட், அதாவது விற்கலாமா இல்லை அதன் மூலியமாக எதுவும் ப்ராஃபிட் வச்சு சேனலை வளர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்யூச்சர் அவார்டு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி யூடியூப் கம்யூனிட்டி பாலிசியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது டேமேஜ் ஆகி வந்துருச்சு, இல்லை பேரை தப்பாக சில்வர் ப்ளே பட்டனோட பேரை வந்து தப்பாக அடித்து கொடுத்துட்டாங்க, சேனல் பேரை மாற்றி அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை எனக்கு வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அவார்டு உங்கள் கைக்கு டெலிவரி ஆகி கைக்கு வந்ததுலேருந்து 7 நாளுக்குள்ளே கிரியேட்டர் சப்போர்ட் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க தாராளமாக மாற்றி கொடுத்துருவாங்க. 7 நாளையில் நான் காண்டாக்ட் பண்ணணும், அதுக்கு மேலே அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இன்னொரு விஷயம், உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரமோஷன் தான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.